அன்பர்களே, விழா கமிட்டியுடைய வேண்டுகோளை ஏற்று அதற்கேற்றபடி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அந்த பாலசுந்தரம் உடம்பெல்லாம் ரத்தத்தோட வந்து நிற்காது. ரத்தத்தோட வந்து நின்ன உடனே மகாத்மா காந்தியடிகள் கேட்காரு, எதுக்கு இப்படி ஒன்று உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கேட்ட உடனே அந்த பாலசுந்தரன் சொன்னாரா, நான் கூலி வேண்டி கேட்டேன், நீ இந்தியன் கருப்பினத்தை சேர்ந்தவன், உனக்கு கூலி தர முடியாதுன்னு சொல்லி அடித்து உழைத்து விட்டார், அதனால வந்த ரத்தம் தான். உடனே அந்த பாலசுந்தரத்தை அழைத்துக் கொண்டு நம்முடைய தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் அங்கே தென்னாப்பிரிக்காவிலே முதலாக வெள்ளையனுக்கு எதிர்ப்பாக அங்கே போராட்டம் நடத்தினார். அப்போ இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திலே ஒரு 13 வயது சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய தேச தலைவர்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம், ஆன்மீகவாதிகளை எல்லாம் மறந்துட்டோம், யாருனாலே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த தில்லையாடி வள்ளியம்மை 13 வயது. அந்த பெண் என்ன செய்யுதுன்னா, இவங்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொள்கின்றது. அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு ஆங்கில அரசாங்கம் அவர்களை சிறையிலே தள்ளிவிடுகின்றது. அப்போ இந்த தில்லையாடி வள்ளியம்மை 13 வயது பெண்ணாக இருந்ததுனால அவளுடைய உடல்நிலை அங்கே ஒத்துழைக்கவில்லை. எனவே அவள் நோய்வாயால் பாதிக்கப்பட்டவுடனே அந்த தில்லையாடி வள்ளியம்மை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை விடுதலை செய்கிறார்கள். அப்போ உயிர் இப்போ போகுமா பிறகு போகுமா அப்படிங்கக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கா போல. அப்போ அந்த உயிருக்கு தான் போயிருமோ இல்லைன்னா எப்போ போகுமோ அப்படிங்கக்கூடிய இக்கட்டான காலகட்டம். தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மையிட்ட கேட்கா போல, இந்த சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டதற்காக நீ வருத்தப்படுகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கு அந்த வள்ளியம்மை சொல்லிச்சான், என்னுடைய உடம்பிலே 2 கால்கள் இருக்கின்றது, 2 கைகள் இருக்கின்றது, 2 காதுகள் இருக்கின்றது, 2 கண்கள் இருக்கின்றது, ஒன்று போனால் இன்னொன்றை வைத்து போராடுவேன். ஆனால் இந்த உடலிலே உயிர் என்பது ஒன்றுதானே இருக்கின்றது, இன்னொரு உயிர் சொல்லப்படக்கூடிய அந்த நூலிலே இருக்கின்றது என்று சொன்னாராம். உடனே தங்கிலீஷ் என்று சொல்லப்படக்கூடிய வகையில அந்த திருவாசகத்தை, அந்த பாடலை தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் அதை அப்படியே எழுதி வாங்கி எண்ணத்தை தந்த நூல் இந்த திருவாசகம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. மெய்யன்பர்களே, இந்த திருவாசகம் முக்தி நெறியை தரக்கூடிய ஒரு பாடல். முக்தி என்பது என்னவென்று சொன்னால், எல்லார்ட்டையும் கேட்டோம்னா முக்திக்கு எல்லாரும் வேள்வோமா அப்படின்னு சொல்லி கேட்டா யாருமே வரமாட்டாங்க. சாமி கும்பிடுவோம், கடவுள்கிட்ட போய் அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லையே இழுத்துட்டு கிடைக்க எல்லாரும் அந்த அவரை விட்டு போட்டு இப்படி ஊருக்கு வெளியில நிற்கையிலே என்னன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க போய் பாருங்க சார், அப்பதான் சார் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அந்த ஆளுக்கு கூட யாராவது வரலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓஹோ, அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருமோ வல்லைன்னு நினைச்சிட்டோம். அப்போ முக்தி என்பது என்னவென்று சொன்னால் மீண்டும் பிறவாத நிலை. நம்ம கோயிலுக்கு தேங்காயை கொண்டு போறோம், வாழைப்பழத்தை கொண்டு போறோம். ஆனா அந்த வாழைப்பழம் இருக்கின்றதே, அந்த வாழைப்பழத்தை ஏன் இறைவனுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கின்றதே, அந்த விதைகளை நாம் நட்டு வைத்தோம் என்று சொன்னால் அது மீண்டும் நுழையாது. அதே போல இறைவா, மீண்டும் பிறவாத ஒரு பேரின்ப நிலை எனக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வாழைப்பழத்தை நாம் இறைவனுக்கு இருந்தால் சொல்றாரு. திருவாசகத்தை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் தீர்த்தி என்பது கிடையாதுன்னு சொன்னாங்களாம். அப்படி நம்முடைய தீர்த்திகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த திருவாசகம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை நாம் நினைக்கின்ற போது ஒரே ஒன்றை நினைத்து பார்க்கணும். அதாவது கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஆனால் கடவுளே அதாவது மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் என்று சொன்னால் அது திருவாசகம். அந்த திருவாசகத்தை சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதி வாங்கி கொண்டார். எதற்கென்று சொன்னால் ஊழிக்காலத்திலே நான் தனியாக இருக்கின்ற பொழுது எனக்கு உதவும் என்பதற்காக திருவாசகத்தை சிவபெருமானே அந்த தில்லையிலே நடன்புரியக்கூடிய அந்த நடராஜரே தன்னுடைய கைப்பட எழுதி வாங்கி கொண்டார்களாம். தில்லைவாழ் அந்தனர்கள் கேட்டார்களாம்,
இதற்கு பொருள் என்ன என்று கேட்டார்களாம். இதற்கு பொருள் தில்லையில இருக்கக்கூடிய நடராஜர் தான் என்று சொல்லி தன்னுடைய ஆன்மாவை அந்த இறைவனோடு இரண்டர கலத்தவர் தான் மாணிக்க வாசகர். அவருடைய முக்தியை சாயுட்சிய முக்தி என்று சொல்வார்கள். இறைவனோடு மாயாண்டியாவுடைய அருளோடு இங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய மாயாண்டியா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தீர்க்க ஆயுசையும், அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியினையும், அதே போல நல்ல பெண் குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கையும் நல்ல வேலை வாய்ப்பையும் எல்லாம் வல்ல மாயாண்டி சித்தர் அருள் செய்ய வேண்டும் என்று சாமிகளுடைய திருவடிகளை வணங்கி வாய்ப்பு நல்கிய எல்லா குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேசுகிறோம்னா இனியும் அவருக்கு லீவ் இல்லாதனால பேசுறதுக்கு வாய்ப்பு குறைவாக கொடுத்ததற்கு சில வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அடுத்து குழந்தைகளுடைய நம் கலை நிகழ்ச்சிகளை கண்டிருக்கிறோம். குழந்தைகளை தெய்வங்களாக கருதுகிறோம். குழந்தைகள் தான் நம்முடைய தெய்வம். மாயாண்டி சாமிகளுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். முதல் நம்ம போய் பார்க்க போனோம்னா நம்ம பிள்ளைய கூட்டு வந்த இடம் தான் கேட்பாரு. ஏய் எங்கடா அவங்கள பிள்ளைய தாண்டா வேணும்னு கேட்பாரு. கொண்டு போய் விட்டோம்னா ரெண்டு பிள்ளையும் தூக்கி ரெண்டு பக்கம் வச்சுக்கிடுவாரு. வச்சுக்கிட்டு இருக்கிற திருநீர்லாம் எடுத்து மேலே பூசி இருக்கிறத கையில் கொடுத்து போடான்னு பற்றி விட்டுருவார். அப்படிப்பட்ட சாமி அவர்களுக்காக இந்த அழைப்புக்காக வந்த என் அருமை மைக்குனர் அவர்களுக்கு நன்றியை கூறி பாராட்டுகிறேன். என்னுடைய சகோதரியர் வந்திருக்கிறார், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு அடுத்து நாம் கலை நிகழ்ச்சி கலந்துகிறோம். பாரதி கலைக்குழுவின் சார்பாக அருமையான கலை நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறோம். மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தாலும் இதோ கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.
பாரதி இசை கல்விக் கழகத்தின் நடன நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த விழா குழுவினர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்த நடனம் துவங்குகிறது. நெற்றிக்கண்ணில் உதித்தவன் நீலமயில் மீது அமர்ந்தவன் சங்கம் வைத்து தமிழது வளர்த்த சரவணபவகுக அழகன் முருகன். நெற்றிக்கண்ணில் உதித்தவன் நீலமயில் மீது அமர்ந்தவன் சங்கம் வைத்து தமிழது வளர்த்த சரவணபவகுகன் அழகன் முருகன். தத்தி ததுமித்த 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 தகதி ததுமித்த 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 திருடம். தத்தி ததுமித 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 ததரி ததுமித 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 திருடம். சிரமும் படையும் ஆறு கொண்டவன் பழனிப்பதியில் ஆண்டியானவன் காவடி கொண்டு அடியார் கூட்டம் தேடி தேடியே ஓடி வருகுதே. சிரமும் படையும் ஆறு கொண்டவன் பழனிப்பதியில் ஆண்டியானவன் காவடி கொண்டு அடியார் கூட்டம் தேடி தேடியே ஓடி வருகுதே. தக்கிட தத்தும் தருகிட தத்தும் தக்கிட 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 தத்தும் தக்கிட தத்தும் தருகிட தத்தும் தக்கிட 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 தத்தும். கரமும் கண்ணும் பன்னிரு கொண்டவன் மந்திரம் சொன்ன குமர குருபரன். கரமும் கண்ணும் பன்னிரு கொண்ட மந்திரம் சொன்ன குமர குருபரன். திக்கிட தத்தும் திரிகிட தத்தும் திரிகிட 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 தத்தும். வேலினை கொண்டு சூரனை வென்ற சேவல் மயிலுடன் செந்தூர் நின்றார். வேலினை கொண்டு சூரனை வென்று சேவல் மயிலுடன் செந்தூர் நின்றான். தும்கிட தத்தும் தொணக்கிட்ட தத்தும் தொணக்கிட்ட 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 தத்தும் தும்கிட தத்தும் துணகிட தத்தும் தொணகிட 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 தத்தும். தேவன் மகளை மணமது புரிந்தார் திருப்பரங்குன்றின் அழகிய பதியில். தேவன் மகளை மணமது புரிந்தான் திருப்பரங்குன்றின் அழகிய பதியில். நம் கிட்ட தத்தும் நனக்கிட்ட தத்தும் நனக்கிட்ட 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 தத்தும். நம் கிட தத்தும் நனகிட தத்தும் நனகிட 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 தத்தும். குருமகள் வள்ளியை மணமது புரிய திணைப்புறமதிலே வம்புகள் செய்தான். புறமகள் வள்ளி மணமது புரிய திணை புறமதிலே வம்புகள் செய்தான். தக 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 திகி 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 தக 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 திகி 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 தக தக திகி திகி தக்க தக 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 திகி 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 தக 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 திகி 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 தக தக திகி திகி தக்க. பாலபிஷேகம் தேனபிஷேகம் பன்னீர் தன்னில் அபிஷேகம். பாலபிஷேகம் தேனபிஷேகம் பன்னீர் தண்ணீர் அபிஷேகம். சரவண பவனே கவித்துவம் பாடி தாசன் சிவலோகநாதனுமே. சரவண பவனே கவித்துவம் பாடி தாச சிவலோகநாதனுமே. அபிஷேகம் அபிஷேகம் திருவடி தன்னில் அபிஷேகம் திருவடி தன்னில் அபிஷேகம் திருவடி தன்னில் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் திருவடி தன்னில் அபிஷேகம் திருவடி தன்னில் அபிஷேகம் திருவடி தன்னில் அபிஷேகம். சரவண பவகுக அழகன் முருகன் சண்முக சிவகுக தமிழின் தலைவன். சரவண பவகுக அழகன் முருகன் சண்முக சிவகுக தமிழின் தலைவன். தமிழின் தலைவன் சரவண பவகுக அழகன் முருகன் சண்முக சிவகுக தமிழின் தலைவன். சரவண பவகுக சண்முக சிவகுக சரவண பவகுக சண்முக சிவகுக சரவண பவகுக சிவ சண்முக சிவகுக சிவ சரவண பவகுக சிவ. சிகரம் சேர்த்தாய் வெள்ளத்தில் வீழ்ந்தேன் கரையில் சேர்த்தாய். எதனில் வீழ்ந்தால் உன்னிடம் சேர்ப்பாய் எதனில் கரைந்தால் முக்தி அளிப்பாய். சக்தியின் நாயகனே சற்றே உரைப்பாய். भजे
நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை தொடர்ந்து புண்ணியம் வேண்டேன், புகழேதும் வேண்டேன், பின்னடும் மாயை பெருமையும் வேண்டேன், உன்னிலே ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டேன். ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கனியமுதே துணை கதங்கவன குயிலே பதமதனை பணிந்தோ அங்கய கண்ணியே குகிலி கையில் வைத்து குடை மூடி அலங்கரித்து கொஞ்சு கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையா வீற்றிருந்தார் குடை மூடி அலங்கரித்து கொஞ்சு கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையா வீற்றிருந்தார் அந்த அழகிய பாடல் மதுரையிலே அந்த குண்டை மூடி அலங்கரித்து வான்மதி சூடிய கணவர் சுகேசருடன் மாணிக்க தேரில் மரகத வான்மதி சூடிய கணவர் சுகேசருடன் வைரம் மரகத வானவ குமாரி பொழிந்திடவே காணமொழி வானவ குமாரி பொழிந்திடவே தேவர் காணமொழி தேவி வந்தாள் நீ வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே அந்த அழகிய மாநகர் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே
மாயாண்டி சித்தர் அவர்களின் 19ஆம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வின் பாரதி இசை கல்விக் கழகத்தின் சார்பாக பரதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ அதனைத் தொடர்ந்து அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 19ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீ மாயாண்டி சித்தர் அறக்கட்டளை மற்றும் அன்னதான குழு என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு பாரதி இசை கல்விக் கழகத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல நிகழ்வை சிறப்பாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மணிகண்டன் ஆடியோ சிவகங்கை என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ರುದ್ರೇಶ್ವರಾಯ ಶಿವಕರ ಸ್ವರ ಪ್ರಿಯ ಲಿಂಗೇಶ್ವರಾಯ ಭೂತನಾದ ಶಿವನರ್ತನ ಪ್ರಿಯಾಯ ಸಕಲ ಲೋಕ ಸರ್ವ ಸಾಕ್ಷಿ ಸ್ವರೂಪ சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே கங்கை கூடிய பாதனே ஈசா ஆக்கும் நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா சபைகளில் ஆடும் பாதம் ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புதியாய் நீ
அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே நம்மந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பத்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார். நன்றி. இன்றைய நாளில் பாரதி இசை கல்விக் கழகத்தினுடைய பரதநாட்டியத்தினை தொடர்ந்து சிறப்பானது ஒரு நாடகமும் நடைபெற இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான சிவனின் வரிகளோடு உன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் சிவனேன் இரு, சீண்டினா சிவனா இரு என்பது श्रीमाते शिवप्रियाय नमो श्रीमाते शिवप्रियाय नमो नमः சிறப்பை என்ற தாரக மந்திரத்தோடு தொடர்ந்து பாரதி இசை கல்விக் கழகத்தினுடைய குழந்தைகள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களை தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இதனை தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்வோம்.
இருக்கு இன்னும் இருக்கு. நாம் கழகத்தினுடைய குழந்தைகளின் பரதநாட்டியம்